குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நினைவெல்லாம் நிறைந்து நிற்கின்ற அரும்பெரும் செயல்களை அமைதியாக ஆற்றி இன்றைக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற அளவிற்கு திராவிட பேரியக்க வரலாற்றில் தனக்கென ஒரு தனியான இடம் பெற்ற மரியாதைக்குரிய அரு பெரியண்ணன் அவர்கள், அவருடைய துணைவியார் மீனாட்சி ஆகியோருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் அவரையுடைய வரலாற்றினை குறித்த நூலினையும் அவர் நடத்திய பொன்னி இதழினுடைய தொகுப்புகள் அடங்கிய நூலினையும் இந்த இடத்திலே வெளியிட்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்துறை அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய புகழ்மிக்க தமிழ் எழுத்துலகத்தில் தனக்கென ஒரு தனியான இடத்தை பெற்றிருக்கின்ற திரு ஜெயமோகன் அவர்களே, என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர், ஒரு பாரம்பரியத்தை தொடர்ந்து காப்பாற்றி வருகின்ற லேனா தமிழ்வாணன் அவர்களே, மரியாதைக்குரிய சுந்தர் கணேசன் அவர்களே, திரு கருணாகரன் அவர்களே, பெரிய அழகப்பன் அவர்களே, பொன்னி இதழில் அதிகமான அளவிற்கு பல கட்டுரைகளை ஒரு தொடர் நாவலே கூட எழுதிய தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன் அவர்களுடைய அன்பு மகன், மாநிலங்களவையின் முன்னாள் உறுப்பினர் என்னுடைய அருமை தோழர் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, இந்த நூல்கள் வெளிவருவதற்கு முழு முதல் காரணமாக இருந்து என் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் பெரியண்ணனைப் போலவே அமைதியாக ஆனால் தெளிவாக, சரியாக, தீர்க்கமாக செய்திருக்கின்ற தம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, ஆணழகன் என்று ஒரு காலத்திலே பாராட்டப்பெற்ற திரு சிதம்பரம் அவர்களே, பெரியண்ணன் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய சென்னை வருகை என்பது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் பொருட்டு என்றாலும் கூட, நான் நாடாளுமன்றத்தில் தொழில்துறையின் நிலைக்குழு தலைவராக இருக்கின்றேன். இப்பொழுது பருவ நிலை என்பது மாறி மாறி வருகின்ற சூழலில் அதை எல்லா வகையிலும் எதிர்கொள்ளுகின்ற வகையிலே நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக, கரியமில வாயுவை குறைப்பதற்காக மின்சார வாகனங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றம், அரசாங்கம், என்னுடைய குழு எடுத்துக்கொண்ட முயற்சியின் அடிப்படையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே நான் பங்கேற்று தவிர்க்க முடியாத காரணத்தால் கடும் போக்குவரத்து நெரிசலில் இங்கே வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனதற்கு உங்கள் அனைவரிடமும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் வந்துவிட்டேன் என்கிற மனநிறைவு. இல்லாவிட்டால் தம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு மன அமைதி குலைந்திருக்கும் என்பதை விட எனக்கு நிம்மதி தொலைந்திருக்கும். இவ்வளவு பெரிய முயற்சி, இதில் பங்கேற்க வேண்டியது எங்களை போன்றோருடைய கடமை. தவறவிட்டு விடக்கூடாது என்ற பதட்டம் சாலையிலே போகிற மற்ற வாகனத்தாரிடம் இல்லை. அதனால் வழிவிடவில்லை. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியினுடைய மாணவர்கள், அந்த கல்லூரி நிர்வாகம் தம்பி சிதம்பரம் அவர்களுக்கு நிறைய அளவிலே உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர் இந்த நூலினை வெளிக்கொணர்வதற்கு எத்தனை சிரமங்களை மேற்கொண்டிருப்பார் என்பது இங்கே வெளியிடப்பட்ட நூலினை அந்த உரையிலிருந்து வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் பட்ட சிரமத்திலேயே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். திரு பெரியண்ணன் அவர்களை பற்றி இங்கே பேசுவது அதே நேரத்தில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்குள் மறைந்திருக்கிறார் என்பதை இந்த நூலின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது.
பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்குகிற போது அது வெறும் தொகுப்பாக இல்லாமல் அதில் ஆங்காங்கே பல்வேறு தகவல்களை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். இன்றைய காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளை, பலருடைய மேற்கோள்களை குறிப்பிட்டு திரு பெரியண்ணன் அவருடைய அந்த வரலாற்றை இதெல்லாம் அவ்வளவு எளிமையாக இவ்வளவு யாராலும் வேர்களுக்கு சென்று தேடி இருக்கவே முடியாது. நான் படித்தபோது வியந்து போனேன். அவருடைய தாத்தாவின் தந்தையார் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் என்பது தொடங்கி பர்மாவில் அவர்கள் வாழ்க்கை, செட்டிநாட்டிலே அவர்களுடைய வாழ்க்கை, யார் யாருக்கு எப்போது திருமணமானது, யார் யாருடைய குடும்பம், தாய் தந்தை, இத்தனையும் தேடி பிடிப்பது என்பது சிரமம் என்பதை விட அதை இப்படி எழுத்தில் குழப்பம் இல்லாமல் கொண்டு வருவது ரொம்ப சிரமம். நிறைய எழுத்தாளர்கள் இங்கே இருக்கிறார்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு மதிக்கின்ற பெருமைப்படக்கூடிய எழுத்தாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நானும் எழுதுவேன், அவ்வளவுதானே தவிர நான் எழுத்தாளன் அல்ல. இளங்கோவனும் அதுபோலத்தான். ஆனால் தம்பி கார்த்திக் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த முறையினை பார்த்த பொழுது இவ்வளவு சீரிய முறையில் அவர் ஆற்றிய தொண்டு என்பது பாராட்டத்தக்கது. தம்பி, நீங்கள் உங்கள் தாத்தாவின் வழியில் நீங்களும் சிறந்து வருவீர்கள், வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். திரு பெரியண்ணன் அவர்களை பற்றி படித்து தெரிந்து கொள்வதை விட, கேள்விப்படுவதை விட என்னிடம் மறைந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். அவர் மிகுந்த மரியாதை கொண்டிருந்த மிகச்சிலரில் முதன்மையானவர் பெரியண்ணன் அவர்கள். அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் நெருங்குவார், அவர்களை தன் பக்கத்திலே நெருக்கமாக வைத்துக் கொள்வார். அப்படி அவர் ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் மறைந்த அண்ணன் பெரியண்ணன் அவர்கள் என்பதை நான் அறிவேன். இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வாழ்த்துச் செய்திகளை குறிப்பிட்டிருப்பதைப் போல அவசர நிலை காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சோதனை காலம். சோதனை காலம் என்கின்ற சொற்கள் சாதாரணமான சொற்கள். கடினமான அந்த பாதையை மற்ற இயக்கங்களை விட அதிகமாக சிரமப்பட்டு கரை சேர்ந்த அந்த நாட்களில் முதல் நாள் வரை முதலமைச்சராக இருந்த, நேற்றைக்கு கூட நம்முடைய அண்ணன் ரகுபதி போன்ற ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. காரணம், ஜனநாயகத்தில் எதுவும் எப்படியும் எப்பொழுதும் மாறும், எது வேண்டுமானாலும் நடக்கும் என்பதை அனுபவத்தின் மூலமாகத்தான் உணரலாம். அதை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதற்கு கொஞ்சம் பக்குவம் தேவை. சில பேர் எல்லாமே நிரந்தரம் என்று நினைத்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து 76வது ஆண்டு அகற்றப்பட்டு இன்றைய முதலமைச்சர் திருமணமான 2வது மாதம் சிறையில் அடைக்கப்படுகிறார். கழக முன்னோடிகள் ஏராளமானோர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கல்லூரி மாணவனாக இருந்த நான் திருச்சி சிறையிலே ஓராண்டு காலம் இருக்க நேர்கிறது. இந்த காலகட்டத்தில் முதல் நாள் வரை முதலமைச்சராக இருந்த கலைஞரிடம் இருந்த அத்தனை பேரும் விலகிச் செல்கிறார்கள். அதிகாரிகள் என்பது மட்டுமல்ல, நெருங்கி பழகிய நண்பர்களும் வர மறுக்கிறார்கள். அவரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்வார். நீண்ட காலம் என்னிடம் காரோட்டியாக இருந்த ஒருவர், கட்சி அலுவலகம் அப்பொழுது அரசினர் தோட்டத்தில் இருந்தது, அதில் இருந்து நான் வீடு திரும்புகிற போது எல்ஐசி அருகே அவர் காரை சாலை ஓரமாக நிறுத்தினார். கார் பழுதுபட்டு விட்டதா என்று கேட்டேன். இல்லை, நான் வேலையை விட்டு நின்று கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். கலைஞர் தனக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வோடு அந்த வேதனையிலும், இங்கேயே நின்று கொள்கிறாயா அல்லது வீடு வரை வந்து நின்று கொள்கிறாயா? இல்லை, வீடு வரை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் காரை நிறுத்திவிட்டு பின்பக்கமாக இறங்கி போனவர் தான். நேரடியாக வந்து சொல்லிவிட்டு கூட போகவில்லை, இறங்கி பின்பக்கமாக போனவர் தான். அதற்கு பின்னால் நான் அவரை பார்க்கவே இல்லை என்று கலைஞர் எழுதுவார். அவருக்கு யாராவது வெளியூர் செல்கிற போது, இரங்கல் கூட்டத்திற்கோ அல்லது திருமண விழாக்களுக்கோ மட்டும்தான் அனுமதி என்று செல்கிற போது அவருக்கு யார் உணவு கொடுத்தார்களோ அடுத்த நாள் அவர்கள் சிறைச்சாலையில் இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் எது நடந்தாலும் பரவாயில்லை, எதிர்கொள்வோம் என்று அவருக்கு பக்கத்திலே இருந்து முரசொலி இதழை நடத்துவதற்கு பெரிதும் துணை நின்றவர் அண்ணன் பெரியண்ணன் அவர்கள். வளமான காலத்தில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சுற்றி வரலாம், வசதி இருக்கிற போது வாய்ப்பு தேடி வரலாம். இவரிடம் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்போர் நிறைய இருப்பார்கள். அது காக்கை கூட்டத்தை போல, பருக்கை கிடக்கிற வரை அது இருக்கும், பின்னர் பறந்தோடி விடும் என்று சொல்வதைப் போல கலைஞர் சொல்வார்.
அற்ற குலத்து அருநீர் பறவை போல இல்லாமல் கொட்டியும் ஆம்பளும் போல் ஒட்டி உறவாடுகின்ற உறவுகள் என்று சொல்கின்ற வரிசையில் அண்ணன் பெரியண்ணன் முதல் இடத்தில் இருந்தார். அதுதான் நாங்கள் மறக்க முடியாத ஒன்று. நான் சிறையில் இருந்த பொழுது ஒருவர் கூட என்னை வந்து பார்க்கவில்லை, என் தாயை தவிர, என் சகோதரியை தவிர. நான் அவர்களையும் வர வேண்டாம் என்று சொன்னேன். யாருமே கடிதம் எழுத மாட்டார்கள். யாராவது கடிதம் எழுதி கொடுங்கள், கொண்டு போய் தருகிறேன் என்று என் அம்மா கேட்ட நேரத்தில் அதை கூட தர மறுத்தார்கள் என்னோடு நெருங்கி பழகிய நண்பர்கள். நான் ஒரு முறை தேர்வு எழுத சென்று விட்டு திரும்பி வந்ததற்கு பின்னால் இரவு நேரத்தில் உறக்கம் வராமல் ஒரு நெருங்கிய கல்லூரி தோழனுக்கு கடிதம் எழுதினேன். கல்லூரிக்கு சென்றவுடன் கல்லூரி நாட்கள் நினைவு வந்தது, உங்கள் நினைவு வந்தது என்று பலவற்றை அசை போட்டு மீண்டும் உங்களை எல்லாம் எப்போது சந்திப்போம் என்ற ஏக்கம் வருகிறது என்று எழுதிய போது 2 நாள் கழித்து எனக்கு பதில் வந்தது. எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் எழுதவில்லை. முதல் தொடக்கமே நான் வேலை தேடி சென்னை செல்கிறேன், இன்னும் 1 வருட காலம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று பதில் வந்தது. அதாவது நான் எழுதியதற்கு அவர் பதில் இப்படி எழுதுகிறார் என்றால் இனி என்னோடு பேசாது என்று. எனக்கு இரவு நேரத்தில் லாக்அப் செய்தவுடன் தூக்கம் தொலைந்தது. இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு நான் உட்கார்ந்திருந்தேன். என்னோடு அந்த அறையிலே வெற்றி கொண்டான் என்ற எங்கள் சொற்பொழிவாளர் இருந்தார். என்ன தம்பி, இன்னும் இரவு நேரம் உறங்கவில்லையா என்ற போது கடிதத்தை காட்டினேன். அவர் சொன்னார், இதற்கெல்லாம் கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, நீ அவனுக்கு பதில் கடிதம் எழுது என்றார். அது அவருடைய நகைச்சுவை பாணி. எதற்காக என்றேன், எழுதுப்பான்னு அந்த இரவு நேரத்தில் எழுத சொன்னார். நீ எழுதிய கடிதம் கிடைத்தது, நீ வேலை தேடி செல்வது குறித்து மகிழ்ச்சி. அவர் கேட்டார், ஏன் கோபம் என்று. 1 வருடம் தொடர்பு கொள்ளாதே என்கிறானே, 1 வருடம் சிறையில் இருப்போமா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நீ வேலை தேடி செல்வது குறித்து மகிழ்ச்சி, ஆனால் போவதற்கு முன்னால் நீயும் நானும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷனில் செய்ய திட்டமிட்டிருந்த வேலைகளை வேறு யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு போய் என்று எழுது. இந்த கடிதம் தணிக்கைக்கு போய் தான் அவனுக்கு சேரும், நாளை மறுநாள் அவன் இங்கு இருப்பான் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவர் இங்கு வந்து விடுவார், மறுபடி என்னை கொண்டு போய் டவரில் வைத்து என்ன செய்ய திட்டமிட்டிருந்தா என்று கேட்பார்களே என்று நகைச்சுவையாக சொன்னேன். எதற்கு இந்த உதாரணம் என்றால், கடிதம் கூட எழுதாதே என்று சொல்லுகிற நண்பர்கள் இருந்தார்கள், வந்து பார்க்காத உறவுகள் இருந்தன. உன் பிள்ளையை இவ்வளவு படிக்க வைத்து ஏன் இப்படி அனுப்பினாய் என்று என் தாயை, விதவை தாயை கடிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் தனித்து விடப்பட்ட நேரத்தில், ஓட்டுநர் ஒதுங்கி ஓடிய நேரத்தில், எவரும் இல்லாத நேரத்தில் தானே அண்ணா பிறந்த நாளில் சென்று முரசொலியிலே இரவு நேரத்தில் உட்கார்ந்து கைப்பட கடிதம் எழுதி, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என்று எழுதி, இப்போது இருக்கிற நவீன அச்சு இயந்திரங்கள் இல்லாத போது ரோனியோ என்கிற அந்த கருவியை உருட்டி அவரே கையில் எடுத்து கொண்டு போய் சாலையிலே ஒரு துண்டு பிரசுரத்தை ஒரு தொண்டனை போல கலைஞர் கொடுத்த காலத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்தது அண்ணன் பெரியண்ணன் அவர்கள். இது பிற்காலத்தில் நடந்தது. முரசொலி நிர்வாகத்தில் இருந்தார் என்பது வேறு. ஆனால் இந்த பொன்னி இதழ் என்ற அந்த காலம் என்பது ஆரம்ப காலத்திலே திராவிட இயக்கம் வளர்ந்தது மேடை பேச்சாலும், பத்திரிகைகளாலும், இதழ்களாலும், அதன் எழுத்துக்களாலும். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், சொல்லி தந்தவை உலக வரலாறு, இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, தமிழ் மொழி, தமிழ்நாடு என்ன நிலையில் இருந்தது, எப்போது என்ன இருக்கிறது, எப்படி மீள வேண்டும் என்று எழுதியும் பேசியுமே இந்த நாட்டில் இருந்த இளைஞர்களை கொண்டு தங்கள் பின்னால் கொண்டு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிய பெருமை திராவிட இயக்கத்தை சாரும். அப்படி வந்த இதழ்களில் முக்கியமான இதழ் பொன்னி இதழ். இதில் எழுதியவர்களுடைய பெயர்களை எல்லாம் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர் இதழ் நடத்தி கொண்டிருந்தாலும் பொன்னியில் எழுதுகிறார். அது ரொம்ப ஆச்சரியம். ஒருவர் தன்னுடைய பற்றி தொழில் நடக்கிற போது உதாரணத்திற்கு இன்னொருவருக்கு அது ஆதரவை தருவாரா என்பது சந்தேகம். வேணால் வாழ்த்து தருவார்கள். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு நடத்துகிறார், அவர் இதில் எழுதுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்தான் பெரியண்ணன் அவருடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறவர், அவர் எழுதியிருக்கிறார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் எழுதியிருக்கின்றார். பண்டிதமணி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அதில் எழுதியிருக்கின்றார். தி ஜானகிராமன் எழுதியிருக்கின்றார். நாஞ்சில் மனோகரன். எல்லாவற்றிற்கும் மேலாக இளங்கோவனின் தந்தை டி.கே. சீனிவாசன் அவர்கள் எழுதிய மறக்க முடியாத புத்தகங்களில் ஒன்று ஆடும் மாடும் என்பது. அந்த ஆடும் மாடும் தொடராக வெளிவந்தது பொன்னி இதழில்தான்.
தொடர்ந்து ஒவ்வொரு இதழாக ஒவ்வொரு வாரமாக அவர் எழுதி அதற்கு பின்னால் பல்வேறு தலைப்புகளில் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். கு. அழகிரிசாமி, டாக்டர் மு. வரதராஜன், வாணிதாசன், PVR, அழ வள்ளியப்பா, ஜெகசிற்பியன், இளந்திரையன், எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், முடியரசன், ஆக இவர்களெல்லாம் இதில் எழுதியிருக்கிறார்கள் என்பதை படித்த பொழுது இவ்வளவு பேரிடமும் அவர் வாங்கியிருக்கிறார். பத்திரிகை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். இதற்கிடையில் அவரும் மறைந்த முருகு சுப்பிரமணியம் அவர்களும் சேர்ந்து உறவினரும் சேர்ந்து இந்த இதழை 47லேருந்து 55 வரை நடத்தியிருக்கின்றார்கள். அதனுடைய வந்த செய்திகளை, துணுக்குகளை, சிலவற்றை அவர் ரொம்ப சின்ன எழுத்தில் இருக்கிறது. தம்பி கார்த்திக், நீங்கள் இதை பெரிதுபடுத்தலாம். ஏன்னா படிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் சாதாரணமாக மற்ற நேரங்களில் கண்ணாடி அணிந்திருப்பேன், படிக்கிற போது போடுவதில்லை. ரொம்ப கூர்மையான பார்வை என்று சொல்வார்கள், அதெல்லாம் தாண்டி விட்டது. தனியாக ஒரு விளக்கு வைத்து நான் படிக்க வேண்டியிருந்தது. நீங்கள் புத்தகத்தை எனக்கு அனுப்பியது நேற்றைக்கு முன்தினம். எனக்கு பல நிகழ்ச்சிகள், பயண நேரத்தில் படித்தேன், நேற்று நள்ளிரவு வரை படித்தேன், முடிந்தவரை படித்தேன். முழுவதும் படிக்க வேண்டும் என்ற ஆசை என்றாலும் கூட முடிந்தவரை இதில் நான் பெரும்பாலும் படித்து பார்த்த பொழுது கண்டுபிடித்தது தான் கார்த்திக் சிதம்பரம் என்ற ஒரு அருமையான எழுத்தாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார். வாழ்க்கையின் தேவைகள் நிறைய பெறுவதற்காக வாழ்வோர் பலர், தங்கள் தேவைகள் நிரம்பினாலும் இன்னும் வசதிகள் வேண்டும் என்று நினைப்போர் பலர், தங்கள் வசதிகள் நிரம்பினாலும் பரவாயில்லை அடுத்தவன் வாழக்கூடாது என்று நினைக்கிறவர்களும் பல பேர். இது இந்த சமுதாயம், இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் வசதி வாய்ப்பு இருந்தும் சமூக மாற்றத்திற்காக தன்னை ஒரு இயக்கத்தில் ஒப்படைத்து கொண்டு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நெஞ்சிலே தாங்கி அது மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்று இதழ் நடத்திய மறைந்தாலும் நம்முடைய மனதிலே நிலைத்து நிற்கின்ற பெரியவர் அண்ணன் பெரியண்ணன் அவர்களுடைய வழியில் அமெரிக்காவுக்கு சென்று நல்ல தொழில், நல்ல வருமானம், வசதி, நிம்மதி. அங்கே போனவர்கள் பல பேர் திருமணம் செய்து கொள்ள கூட இங்கேயே வருவதில்லை, அங்கேயே செய்து கொள்கிறார்கள். செய்து கொள்வதும் வீடியோவிலேயே செய்து கொள்கிறார்கள். பெற்றோர் கூட இங்கிருந்து தான் பார்ப்பது. யாராவது இங்கே மறைந்து போனால் கூட அந்த காரியங்களை அங்கிருந்தே பார்க்கிற அளவிற்கு அமெரிக்கா அவர்களை ஆட்கொண்டு விட்டது என்று மாறி இருக்கின்ற இந்த உலகத்தில் தம்பி கார்த்திக் சிதம்பரம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பல மாதங்கள், சில வருடங்கள் உழைத்து தன் தாத்தாவை பற்றி, அவர் இந்த பத்திரிகை உலகத்திற்கு ஆற்றிய தொண்டினை பற்றி இவ்வளவு சிறப்பாக 2 நூல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இவை சாதாரண நூல்கள் அல்ல, கடும் உழைப்பு, ஒரு பெரிய சரித்திரம். நாங்களெல்லாம் திராவிட இயக்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக பெருமைப்படுகிறவர்கள். நானும் இளங்கோவனும் பல நேரங்களில் பேசிக்கொள்வோம். அங்கே இருக்கிற பலர் உங்களுக்கு இந்த இயக்கத்தில் ஏன் ஈடுபாடு என்று கேட்டால் 1000 காரணங்களை சொல்லலாம். சுருக்கமாக சொல்வோம். அங்கே எங்களோடு இருக்கிற சக தோழர்கள் எல்லோரும் சட்டர்ஜி, பானர்ஜி, முகர்ஜி, ராவ், சர்மா, யாதவ், சிங், ரெட்டி, ராவ். ஆனால் திருச்சி சிவா MABL. என் ஜாதி பெயர் எனக்கு பின்னால் கிடையாது, மாறாக என் பல்கலைக்கழகத்தின் பட்டம் அந்த இடத்தில் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜாதியை முன்னால் நிறுத்துவார்கள். நாங்கள் ஜாதியை ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கள் பல்கலைக்கழகம் தந்த அங்கீகாரத்தை சுமந்து கொண்டு போகிறோம். இது பெரியார் தந்தது, அண்ணா தந்தது, கலைஞர் தந்தது. பல காரணங்கள், அதில் இது முக்கியமான ஒன்று. பக்கத்தில் இருப்பவர் யார்? எனக்கு தெரிந்தவர்கள் பல பேர் இங்கே இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேரும். இதில் யாரும் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியவே தெரியாது. நான் தெரிந்து கொள்ள முயன்றதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மூத்தவர்களாக இருந்தால் அண்ணன், இளையவர்களாக இருந்தால் தம்பி, வயதில் ஒத்தவர்கள் தோழர்கள், இவ்வளவுதான் எங்கள் உறவு முறை. இதை வெளிக்கொணர, இதை கொண்டு வந்து விதைக்க, வளர்க்க பாடுபட்டவர்களின் வரிசையில் அண்ணன் பெரியண்ணனுக்கு ஒரு இடம். யார் யாரெல்லாம் அதற்கு துணை நின்றார்களோ அந்த தலைவர்களை கொண்டு இந்த இதழ்களில் எழுத வைத்தது. இதை நடத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி முதலில் மாத இதழாக, பின்னர் மாதம் 2 முறை இதழாக. அதனால்தான் சொன்னேன், இதையெல்லாம் நாங்கள் தேடி படிக்கிற பொழுது குடியரசு, சுதேசமித்திரன், பல பத்திரிகைகள் இவைகளெல்லாம் தொகுப்புகளாக வர ஆரம்பித்து விட்டன. அண்ணாவின் கடிதங்கள் வந்திருக்கின்றது, கலைஞரின் கடிதங்கள் வந்திருக்கின்றது. நான் கார்த்திகை கேட்டுக்கொள்வது, இந்த சின்ன எழுத்தை மாற்றி கொஞ்சம் நல்ல எழுத்துக்களில் இந்த பத்திரிகை இதழ்களினுடைய அந்த ஏடுகளை நீங்கள் கொண்டு வருவீர்களானால் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம்.
நாங்கள் என்றால் இன்றைக்கு இந்த கருத்துக்களை மற்றவர்களிடம் சுமந்து செல்கிறவர்கள், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்க்கிறவர்கள். அதனால்தான் இது தேவை என்கிறோம். அதில் இருக்கிற துணுக்குகளை பார்க்கிறோம். நகைச்சுவை துணுக்கிலே கூட பகுத்தறிவு கருத்து இருக்கிறது. ஒருவர் சொல்கிறார், உங்களுடைய மனைவி எங்கே என்று ஒரு சாதாரணமான தொழிலாளி கேட்கிறான். அதற்கு அவர் சொல்கிறார், அம்மா வீட்டில் அம்மாவோட ஆற்றுல கொண்டு போய் அம்மா ஊரில் ஆற்றுல விட்டுட்டேன். ஐயையோ போலீஸுக்கு தெரிஞ்சிட போகுது. இவன் சொல்வது, அதாவது ஆற்றுல என்று சொல்வது அவர்களுடைய மொழியிலே அவர் சொல்கிறார். இவன் எடுத்துக்கொள்வது நிஜமோலைய ஆறு என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறான். அது மாதிரி மற்ற கருத்து, இந்த துணுக்குகள் வரும்போது கூட அந்த பத்திரிகைகளில் பகுத்தறிவு கருத்துக்களோடு வருகின்றன. சின்ன சின்ன கதைகள், கட்டுரைகள். குறிப்பாக ஆடும் மாடும் நான் ரொம்பவும் நேசித்து படித்த, சிறையில் இருந்தபோது படித்த நூல் அது. நான் அவரோடு பல முறை பேசியிருக்கிறேன். அது இதிலே தான் தொடராக வந்தது என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மாதிரி இழந்த காதல் என்ற அறிஞர் அண்ணாவினுடைய அந்த மிக பிரபலமான ஒன்று முதலில் வெளிவந்தது பொன்னியில் என்பதும் மகிழ்ச்சிக்குரிய, நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆக அண்ணா எழுதியிருக்கிறார், அப்பா துரையார் எழுதியிருக்கிறார், பாரதிதாசன் எழுதியிருக்கிறார், மு வரதராசனார், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். இளங்காடு என்று ஒரு ஊர். இந்த ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன், காலம் கடந்து விட்ட காரணத்தினால். கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கிறது இளங்காடு என்ற ஒரு ஊர். என்னுடைய பூர்வீகம் அது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுடைய சொந்த ஊர் அது. ஒரு காலத்தில் அங்கே புலவர் முருகையன் என்பவரும் துறவி இளங்கோவன் என்பவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். அந்த ஊரிலே உள்ள சிறப்பு, எல்லோருக்கும் இயல்பாக தமிழ் மொழி புலமை உண்டு, எல்லோருமே பாடுவார்கள். அது எப்படி என்றே தெரியாது, சங்கீதமே தெரியாமல் எல்லோரும் பாடுவார்கள். அங்கே நற்றமிழ் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே உரையாற்ற நான் சென்றிருந்தேன். பேசி முடித்ததற்கு பின்னால் அந்த குறிப்பேட்டில் கையெழுத்திட சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், புதிய ஏட்டை எடுத்து வா என்றார். அது என்ன புதிய ஏடு என்றேன். இல்லை, பழையது ஒன்று இருக்கின்றார், கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்றேன். பார்த்தால் அதில் ஆச்சரியம். யார் யாரெல்லாம் தமிழ் புலவர்கள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், தேப்போ மீனாட்சி சுந்தரனாரில் ஆரம்பித்து உவே சாமினார், அவ்வளவு பேரும் அங்கே வந்து பேசியிருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் பேசியதோடு மட்டுமில்லை, கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். நான் அன்று ஒன்றை கற்றுக்கொண்டேன், உங்களுக்கும் கூட அது பயனுள்ளதாக இருக்கலாம். அவர்கள் கையெழுத்திட்டுகிற போது 1848, 1850 என்று கையெழுத்திடுகிறார்கள். நான் சென்ற நூற்றாண்டில் 1980, 90. நான் ஒருவேளை இன்றைக்கு தேதி 24/9/25 என்று எழுதினால் இது எந்த 25? இன்னும் சில காலம் கழித்து 2025 1925 தெரியாது. எனவே அன்றிலிருந்து நான் 4 இலக்கங்களையும் எழுத வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். 24/9/2025 என்று. ஆக அவர்கள் எழுதியதை நான் பார்த்த பொழுது தெரிந்து கொண்டது, இன்னும் ஒரு 100 ஆண்டு கழித்து ஒரு இளைஞன் வந்து நான் எழுதியதை படிப்பான் என்று சொல்லி நான் கையெழுத்திட்டேன். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், எப்படி அந்த ஒரு சின்ன ஊரில் பல பேர் வந்து பேசியிருக்கிறார்களோ, அதுபோல் இந்த இதழில் எழுதியவர்களுடைய அந்த பெயர்களை, அவர்களுடைய கட்டுரைகளின் தலைப்புகளை பார்க்கிற போதே அதை பற்றியே நிறைய பேசலாம். ஆனால் நேரம் இல்லை. நேரம் இருக்கிறது, உங்களை காக்க வைக்க விரும்பவில்லை. தாமதமாக வந்தேன், ஆனால் வந்தேன் என்ற மகிழ்ச்சி முதலில் சொன்னேன். மன நிறைவு எனக்கு. காரணம் நான் இல்லை தாமதத்திற்கு, தவிர்க்க முடியாத போக்குவரத்து, இன்னொரு பணி இருந்தாலும். தம்பி கார்த்திக், உங்களுடைய தொடர் அழைப்பு, உங்களுக்கு ஏற்பட்ட பதைப்பு எனக்கு தெரியும். நானும் ஒரு காலத்தில் அமைப்பாளராக இருந்துதான் பின்னர் பேச்சாளராக மாறியவன், பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியவன். அழைத்தவர்கள் எப்போது வருவார்களா மாட்டார்களா, எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்ற பதைப்பு இருக்கும். உங்களுக்கு இருந்தது, உங்கள் தந்தைக்கும் இருந்தது. அதற்காக நான் வருந்த நேரிட்டாலும் நான் எந்த பாடுபட்டு வந்தேன், என் ஓட்டுநர் என்னிடம் எவ்வளவு வாங்கி கொண்டார் என்று எனக்கு தான் தாண்டி குதித்து போய்ந்தால் அவன் யாரிடம் போய் முட்டுவான்? வேறு வழி இல்லை, போக்குவரத்திலும் மீறி வர வழி இல்லை. ஒரு வழியாக வந்து சேர்ந்தோம். இந்த அளவிற்காவது பேச முடிந்ததே என்ற மனநிறைவு. ஒரு வருத்தம் என்னவென்றால், இவர்களெல்லாம் பேசுவதை நான் கேட்க முடியவில்லை. என் ஆசையே அதுதான். இவர்களெல்லாம் பேசுவதை நான் கேட்க வேண்டும், கேட்டு ரசிக்க வேண்டும். காரணம், நான் நேசிக்கிறவர்கள் அவ்வளவு பேருமே சிறந்த எழுத்தாளர்கள், சிறந்த சொற்பொழிவாளர்கள். 2வது, அவருடைய புகழை இவர்கள் பேசி நாமும் கேட்க வேண்டும் என்று வந்தேன். அந்த ஒரு
வாய்ப்பு தான் எனக்கு இழந்தது என்றாலும் ஒருவேளை நீங்கள் அதை பதிவு செய்திருந்தால் எனக்கு தர வேண்டும். நான் அந்த உரைகளை கேட்டு ரசிக்க வேண்டும். எனக்கு அண்ணன் மன்னை நாராயணசாமி ஒன்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கூட்டங்களுக்கு செல்கிற போது முன்னதாக செல்ல வேண்டும். காரணம், முன்னால் பேசுகிறவர்களுடைய உரை நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். முன்னால் பேசுகிறவர்களுடைய செய்திகளில் புதிய செய்திகள் இருக்கும். சில நேரங்களில் அதில் நாம் ஏதாவது மேற்கொண்டு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருக்கும் என்பதை நான் கடைப்பிடிப்பவன். இன்றைக்கு அது இயலாமல் போனது. எனவே அந்த ஒரு வருத்தம் தானே தவிர வந்தோம், நூலினை வெளியிட்டோம், பார்த்தீர்கள், பரவசப்பட்டீர்கள். போகும்பொழுது வாங்கி கொண்டு செல்லுங்கள், வாங்கி கொண்டு சென்று படியுங்கள். நம்முடைய வீட்டிலே வாங்கி அலங்காரமாக பல பேர் அலமாரியில் வைத்து விடுவார்கள். வண்ண வண்ண நூல்கள் இருக்கும், ஆனால் படிப்பதில்லை. படிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிற காலம். ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள் படிக்கிறவர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த அரங்கம் இப்படி நிரம்பி வழியாது. இவ்வளவு பொறுமை இருக்காது, இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு கேட்கிற போது உங்களுடைய எதிர்பார்ப்பும் தெரிகிறது. உங்கள் முகக்குறிப்பிலே நீங்கள் எவ்வளவு இவர் மீது கொண்ட மரியாதை, இந்த எழுத்துக்களின் மீது மரியாதை என்பதையும் முடிகிறது. எனவே இந்த நூலினை வாங்கி படியுங்கள். தம்பி கார்த்திக்கு மீண்டும் வேண்டுகோள், எங்களுக்கு படிக்கிற மாதிரி இந்த பிரதியை கொஞ்சம் நல்ல எழுத்திலே கொண்டு வாருங்கள். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு நீங்களே பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். வேண்டுமானால் தலைப்பை பார்த்து விட்டு புரட்டலாம், அப்படி தான் இருந்தது. சுருக்கி இருக்கிறார். அது வேண்டுமானால் அது நம்முடைய இதை பயன்படுத்துகிற பழக்கத்தில் அது இல்லை, அதுதான் பொன்னி தான். தலையங்கம் என்பதெல்லாம் எங்கள் எண்ணம் என்று இந்த பாருங்க, இது பெரிய எழுத்துங்கிறார் அவர். இப்போ சாதாரணமாக நமக்கு ஒரு பழக்கம் வந்து விட்டது. இந்த செல்லிடப்பேசியை பயன்படுத்தி அது சரியாக தெரியவில்லை என்றால் அதை இப்படி பெரிதாக்கி பார்ப்பது. நான் இந்த புத்தகத்தையும் அப்படி செய்கிற என்னை அறியாமல் செய்து பார்த்தேன். எப்படியாவது படிக்க அது இயல்பின் காரணமாக வந்தது, ஆனால் முடியவில்லை. பின்னர் சிரமப்பட்டு முடிந்தவரை படித்தேன். இன்னும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது, அதையும் கொடுப்பீர்களானால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்கள் பேசிய உரையும் எனக்கு தேவை. உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. காரணம், இவ்வளவு நேரம் காத்திருந்தீர்கள். தம்பி கார்த்திக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அமைச்சர் உரிய நேரத்திற்கு வந்திருக்கிறார், மகிழ்ச்சி. அவர் என்னை போல சிக்கலிலே மாட்ட மாட்டார் போக்குவரத்தில். காரணம், அவருக்கு காவல்துறை வழிவிடும், வழி செய்து கொடுப்பார்கள். சிக்னல் எல்லாம் தாண்டி விடுவார். நான் தாண்ட மாட்டேன், தாண்டக்கூடாது என்பதை விட நான் தாண்டுவதில்லை. அதனால் மீறி வரவும் இல்லை, யாரோடும் நான் வம்பு வளர்க்கவும் இல்லை. கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். ஆனால் இவர்களெல்லாம் உரிய நேரத்தில் வந்திருந்தார்கள். உங்களை கண்டதில் மகிழ்ச்சி. இங்கே இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டதில் எனக்கு பெருமை. நான் சொன்னதை போல் எங்களுக்கு இது தெரிய வேண்டும். இது கையிலே கிடைக்கிற போது ஏற்படுகின்ற பரவசம், நான் எழுதிய நூல்களை முதலமைச்சர் வெளியிடுகிற போது, அது மற்றவர்கள் கைக்கு சேர்கிற போது என்ன ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் எனக்கு ஏற்பட்டதோ, அதே போல் இதை தம்பி எழுதி உருவாக்கி தந்து அதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் படிப்போம், இன்னும் இந்த இயக்கத்தை வளர்ப்போம். இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கும் முற்போக்கு சிந்தனைகளோடு நாம் முன்னேற்றி செல்வதற்கு அண்ணன் பெரியண்ணன் போன்றவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கட்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.